டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 9942 1166. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, பவர்ட் பை தில்லை வெட்டிங் சில்க்ஸ், சேலம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ல இருந்து குரு 7ல் வர, நீங்கள் தான் குரு, உங்களுடைய ஓனரே குரு தான். அவர் 7ல் வந்து உங்களை தான் பார்க்க போகிறார். அதனால் அர்த்தாஷ்டம சனி, அந்த சனி எல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள். குரு பார்க்குறதுனால எல்லா விதத்திலும் ஏற்றம் காணும். பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி ரினிவல்லாம் டேட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரியை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க 9ல் இருக்கக்கூடிய கேதுவால் எந்த தொந்தரவும் வராது. லாபம் அதிகமாக ஏற்படும். தனுசு ராசி பெண்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஜாக்பாட்டு தான். ரொம்ப நாளாக உங்கள் புருஷன் இல்லைன்னா அப்பா அம்மாலாம் நிறைய அல்வா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மாறி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள், நிறைய நகை, வைரம் வாங்கலாமா வேணாமெல்லாம் கணக்கு போடாதீங்க. வைரம் பணம் வந்தால் வாங்கி போட்டுக்கணும். வைரத்தில் என்ன இருக்குது, நீங்கள் போடக்கூடாது, நாங்கள் போடக்கூடாது. போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் அது போடலான்னு சர்டிஃபிகேட்டாக இருக்குது ஏதாவது. ஸோ சந்தோஷமாக கிடைக்கிறச்சு சந்தோஷமாக வாங்கி போடும். எதை பற்றியும் யோசிக்காது. இந்த யூடியூப்பில் அவர் சொன்னார், இது சொன்னார்லாம் எது வந்தாலும் அவர் சொல்லட்டும், நீங்கள் வாங்கி போடும். அந்தளவுக்கு அனுகூலம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். கல்யாண அமைப்பு எல்லாமே சந்தோஷம் இருப்போம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். நம்ம மேலே அக்கறை கொண்டு பேசுவாங்க, அதெல்லாம் அக்கறை கிடையாது. நம்மளை எங்கேயா கவுத்து விட போகிறாங்கன்னு அர்த்தம். கஞ்சனூர்னு சுக்கரஸ்தலம் இருக்கும், அங்கே போயிட்டு உட்காந்துட்டு வந்துடுங்க. 3 பயிற்சி வருது, 6ஆம் அதிபதியை பார்த்துட்டு வந்துடணும். ஸோ இது ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். கால் ப்ராப்ளம், வயிறு ப்ராப்ளம் டக்குன்னு வரும். பிபி சுகர்லாம் இருந்தால் கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். மருந்து மாத்திரை காலையில் எடுக்கிறது ராத்திரி எடுத்திங்கன்னா அது வேலையை காட்டும். ஸோ ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவி இடத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் இடத்திலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டிக்கொண்டால் சூப்பராக சூப்பர். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடிதூள்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியட் இந்த தடவை தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா 7ல் குரு, 7ல் குரு உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு. எப்பயுமே தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களுக்கு வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அழகாக இயக்கப்படும். 10க்கு 11ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. ரொம்ப ரொம்ப அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ராசியாக இத்தனை ராசியில் தனுசு ராசிக்காரங்க தான் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் இருக்காங்க. ஒரு 10-12 வருஷமாக தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை, உண்மையே சொல்லணும்னா. ஆனால் இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அபரிவிதமான வெற்றியையும் அபரிவிதமான செல்வத்தையும் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா 7ல் குரு அப்படின்றது நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வழிவெல்லாம் கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். சமூகம் தான் 7ஆம் இடம். ஸோ அதனால் சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து, பெயர், புகழ், கௌரவம், நல்லா கெத்தாக இருப்பீங்க. எப்போ கெத்து வரும்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சா தானே கெத்து வரும். ஆனால் எல்லாமே கிடைக்க போகுது. எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்தான்னு பிரபஞ்சம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கையில் கொடுக்க போகுது. நிறையா பேருக்கு 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அந்த இடத்துல வேற ராகு வேற வந்து உட்காந்து போறாரு. பயங்கரமான திட்டமிட போகிறீங்க. போனால் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு தான் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய அமைப்பெல்லாம் இருக்க போகுது. வேறு மாதிரியான லெவலில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்க போயிடுது. பிரம்மாண்ட வெற்றி, பிரம்மாண்ட திட்டமிடல், அதன் மூலமான பிரம்மாண்டமான அனுகூலம், இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஹெல்த் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அம்மாவோட சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சில 3ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் ட்ராவல், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வருது. இந்த நான் இங்கே இருக்கேன் செங்கல்பட்டில் வேலைன்ற மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் மூலமாக கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது மட்டும் தானே தவிர மற்றபடி எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. லாபத்திரம் தரக்கூடிய இடத்துல குருவோட பார்வை, 7க்கு குருவோட பார்வை, 3க்கு குருவோட பார்வை, மிகச்சிறந்த அற்புதமான காலகட்டம். கரையாக பிளான் பண்ணி கரெக்டான விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக வேறு லெவல் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்தில் தான் இருப்பார்கள்.
ஏற்றம்னு சொல்லியிருக்காங்க சார் தனுசு ராசிக்கு. உங்களுடைய பார்வையில தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையுது? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை இதனால் வரல வந்து கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க செய்கிற தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைவான வருமானத்தில் தான் எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து நிறைவான வருமானத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்ப உறவுகள்கிட்ட இருந்த பகைகள் வந்து விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் அவங்க செய்கிற தொழிலில் அடுத்த லெவலுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க இப்போ செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். செஞ்ச தொழிலில் இது நாள் வரலும் கிடைச்ச அந்த வருமான குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தியாகி நிறைய வருமானங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து கவனமாக இருந்து தொழிலை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு நிறைய வருமானங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். இதனால் வரல உங்கள் திறமைகள் எப்படி இருந்தாலும் வெளியில் வராத விஷயங்கள் எல்லாமே கூட இதுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திறமைகள் வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதே சமயத்தில் தொழிலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி மிகப்பெரிய உயர்வு உண்டாகும். இதனால் வரல இருந்தால் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி திட்டமிடல் கரெக்டாக செஞ்சு இப்படிலாம் பண்ணால் கரெக்டாக நம்ம வந்து இந்த கோல் அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீந்தி குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை உருவாகும். முகத்தன் முரளி சார், நம்ம தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையுது? தர்மம் எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறது, அதாவது 7ஆம் இடத்துல இருந்து பார்வை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய முயற்சியில் அனைத்தும் சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு ஆசையில் இருக்கும். ஒரு தொழில் செஞ்சு நம்ம லாபம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் 2 வருமானத்தை பண்ணணும், 3 வருமானமாக பண்ணணும் அப்படின்ற ஆசையில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய தொழிலோட நுணுக்கத்தை அறிந்து கொண்டு எல்லா வகையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பல வகையில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத லாபமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கட்டிட தொழில் இருப்பவர்கள், விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு, அதே நேரத்தில் வந்து மல்லிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஜவுளி வியாபாரம், இந்த மாரி இருக்கக்கூடிய சொந்த முதலீடு போட்டு செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லாபத்தை வைத்து சொத்துகள் பெறுவதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டைப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தனி குடுத்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் கூட்டு குடும்பத்தோடு வரணுன்ற ஒரு ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களாக 2வது திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த 2வது திருமணமும் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாட்டலும் வசதி வாய்ப்புகளும் கூடக்கூடிய ஒரு அமைப்பாட்டலும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டலாக இருக்கின்றது. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் இன்னும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அப்படின்றத தனுசு ராசி நேயர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.